வீக் 51 தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? இந்த வாரம் ஏன் முக்கியம்னு சொல்லி தெரியுமா? ஏன்னா ஹனுமான் சீரியல் ரேட்டிங் வந்து வரப்போகுது. ஏன்னா சண்டே வந்து ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை பார்க்க போறோம். வீராச்சலஞ்சிரிக்கிலேயே மகாசங்கமன் செகண்ட் வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல கீழே விழுந்துருச்சா டிஆர்பி ரேட்டிங்ல? அதுன்னு சொல்லி பார்ப்போம். அது மற்ற ஜி தமிழ் சன் டிவி விஜய் டிவி சீரியல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்கா, நம்பர் 1 சீரியல் எது, இது எல்லாத்தையும் மொத்தமா நச்சுலா பார்த்துடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சின்ன திரைகளாட்டா. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாப் 5 தமிழ் சேனல்ஸ் வந்து பார்க்குறோம். அடுத்து ஜி தமிழ், அடுத்து விஜய் டிவி, அடுத்து சன் டிவி சீரியல்ஸ், இதோட அர்பன் பிளஸ் ரேட்டிங் பார்ப்போம். தென் நம்ம ரியாலிட்டி ஷோ கிடைச்ச வரைக்கும் உள்ளதை சொல்லியிருக்கேன், அது பார்ப்போம். தென் கடைசியா ஜி தமிழோட அர்பன் ரேட்டிங்கும் கிடைச்சிருக்கு, அதையும் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீக் 51 பேக் டிஆர்பி இம்ப்ரெஷன் பேசிஸ்ல தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில டாப் 5 தமிழ் சேனல்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்தாருலாமா? 5ஆவதுல ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார் விஜய் சூப்பர் வந்திருக்காங்க. 321 மில்லியன் இம்ப்ரெஷன், ரொம்பவே அதிகமா எடுத்திருக்காங்க. 4வது இடத்துல கேடிவி தான் இருக்காங்க. 595 மில்லியன் இம்ப்ரெஷன், வர வர குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க, பார்ப்போம். 3வது இடத்துல எப்பயும் போல ஜி தமிழ் தான் இருக்காங்க. 1154 மில்லியன் இம்ப்ரெஷன், போன வாரத்தை இந்த வாரம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2வது இடத்துல ஸ்டார் விஜய் இருக்காங்க. 1275 மில்லியன் இம்ப்ரெஷன், இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வாரத்தோட இந்த வாரம். முதலிடத்துல எப்பயும் போல அன்டிஸ்பியூட்டபிளா நம்மளோட சன் டிவி தான் இருக்காங்க. 1843 மில்லியன் இம்ப்ரெஷன், போன வாரத்தோட இந்த வாரம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஜி தமிழ் ரேட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஆர்பி ரேட்டிங் பக்கத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா போன வாரத்தோட இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். மைனஸ் இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஜி தமிழுக்கு வீக் 51 வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மோஸ்ட் ஆஃப் தி சீரியல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு சீரியல் 6+ மேல ரேட்டிங் வாங்கியிருக்கு, 3 சீரியல் 5+ மேல ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கெட்டி மேலும் பேக் டு தி ஃபார்ம் வந்து வந்துருச்சு. ஒரு சீரியல் வந்து செகண்ட் ஸ்லாட் இடம் இருக்கு. இந்த மாதிரி பல அம்சங்களோட இந்த வாரம் 51 அர்பன் பிளஸ் ஜி தமிழ் சீரியல்ஸ் ரேட்டிங் பார்த்தோம்னா 11வது இடத்துல இதயம் 1.71 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10வது இடத்துல அண்ணாமலை குடும்பம் 1.75 லான்ச் ஆனதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பாப்பாம் 2+ மேல ரேட்டிங் எடுத்துருக்காங்க இல்லையான்னு சொல்லி. 9வது இடத்துல வாரிசு மீண்டும் பேக் டு தி ஃபார்ம் 2+ மேல ரேட்டிங் எடுத்திருக்காங்க, 2.12. 8வது இடத்துல கெட்டி மேலம் சொன்ன மாதிரி பேக் டு தி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 2.23 செகண்ட் ஸ்லாட் லீடரா இருக்காங்க. 7வது இடத்துல சந்தியாராதம் 3.97, கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டாங்க. 6வது இடத்துல வீராச்சின்னஞ்சிரிக்கிளிய மகாசங்கமம் 4.58, 630 to 730 செகண்ட் ஸ்லாட் லீடரா மாறிட்டாங்க. மகாநதியையும் சிஞ்ச் பைரவியும் டிஃபீட் பண்ணிட்டு. 5வது இடத்துல பாரிஜாதம் 4.98, 5 வரத கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க, பட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4வது இடத்துல அயலி 5.15, இது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. 3வது இடத்துல அண்ணா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, 5.19 ரேட்டிங். 2வது இடம் திருமாங்கல்யம் 5.28 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. லான்ச் ஆனதுல இருந்து இப்பதான் ஹையஸ்ட் ரேட்டிங். 1வது இடத்துல எப்பயும் போல அன்டிஸ்பியூட்டபிளா காட்டியது இன்னும் 6 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்த வாரம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். வீக் 51 டிஆர்பி ரேட்டிங் அர்பன் பிளஸ் ரூரல்ல விஜய் டிவி மாசா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. சில பிரைம் டைம் சீரியல்ஸ் குறைஞ்சு போச்சு. அது எது எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் பத்தி மொத்தமா நல்லா வரையா பார்த்துடலாமா? 13வது இடத்துல சக்திவேல் இருக்காங்க. இது வந்து இந்த வாரம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12வது இடத்துல பூங்காற்று திரும்புமா, இது குறைஞ்சு போச்சு. அண்ட் முடிக்க போறாங்க இந்த வாரம் தான் வந்து சாட்டர்டே வந்து கிளைமேக்ஸ் வெப்சைட் டெலிகாஸ்ட் ஆக போகுது. 11வது இடத்துல மகளே என் மருமகளே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த 6 PM ஸ்லாட்ங்கிறது பாப்போம். கெட்டி மேலம் வந்து அதிகமாக தான் எடுத்திருக்கோம் இதை விட. 10வது இடத்துல தனம் 1.92 வந்து எடுத்திருக்காங்க. 9வது இடத்துல தென்றலே மேல பேசு 2.16. 8வது இடத்துல கண்மணி அன்புடன் 2.25. ஆஃப்டர்நூன் சீரியல்லே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றது இந்த 2 சீரியல் தான், கண்மணி அன்புடன் அண்ட் தென்றலே மேல பேசு. இதை பிரைம் டைம்ல போட்டா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். 7வது இடத்துல மகாநதி ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க, 3.35. காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வீராச்சலஞ்சிரிக்கிளியவும் அண்ட் செல்லமே அது போடுறதுனால வேற வேற குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்த வாரம் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா மகாசங்கமம், அப்ப இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். 6வது இடத்துல பிக் பாஸ் சீசன் 9 வந்திருக்காங்க. 5வது இடத்துல சிந்து பைரவி, இதுவும் குறைஞ்சு போச்சு பிகாஸ் ஆஃப் தி வீரா அண்ட் சின்னச்சிரிக்கிளிய மகாசங்கமம் 4.53 தான் வந்து எடுத்திருக்காங்க. 4வது இடத்துல சின்ன மருமகள் 6.47. 3வது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் 7.64. 2வது இடத்துல சிறகடிக்க ஆசை செமையாவே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, 8.32. அண்ட் முதலாவது இடத்துல ஐயனார் துணை சிறகடிக்க ஆசை தான் எப்பயும் ஃபர்ஸ்ட்ல இருந்துகிட்டு இருந்துச்சு, பட்
இனி வர வாரங்கள நாங்க தான் கெத்துன்னு சொல்லி ஐயனார் துணை இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 8.69 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. சன் டிவியோட வீக் 51 அர்பன் பிளஸ் ரூல் ரேட்டிங் இப்போதைக்கு டாப் 12 சீரியல்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு சன் டிவில இருந்து. மிச்சதெல்லாம் கம்யூனிட்டி போஸ்டா வந்து டேக் பண்றேன். அதே மாதிரி ஹனுமான் சீரியல் ரேட்டிங்க நான் ரியாலிட்டி ஷோ ரேட்டிங்கோட வந்து கம்பைன் பண்ணி லாஸ்டா போட்டிருக்கேன். அதையும் மறக்காம போய் பார்த்துருங்க. 12வது இடத்துல புது வசந்தம் இருக்காங்க 3.11. 16வது இடத்துல லக்ஷ்மி 3.24. இது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து டைம் சேஞ்ச் ஆக போகுது. ஏற்கனவே அப்டேட் வந்து சொல்லியிருந்தேன், அதையும் போய் பார்த்துருங்க. 10வது இடத்துல இலக்கியா இருக்காங்க, இது முடிய போகுது 3.26. 9வது இடத்துல ஆடுகளம் 4.09. இந்த தடவை ஸ்லாட் லீடரா இருந்ததை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் கொடுத்துருச்சு. 8வது இடத்துல சன்ஜோஸ் இருக்காங்க 4.17. ஓகே தான். 7வது இடத்துல நினைச்ச மாதிரி செல்லமை வந்து குறைஞ்சு போச்சு 5.92. இதற்கு காரணம் வீராஜ் இணைஞ்சிருக்கு இல்லையா மகா சங்கமம் தான். அடுத்த வாரம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி பார்த்து வந்து பார்ப்போம். 6வது இடத்துல எதிர்நீச்சல் தொடங்கிறது வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது. 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. 5வது இடத்துல அண்ணம் இருக்காங்க 8.18. இது இன்க்ரீஸ் ஆகி 5th இடத்தை பிடிச்சிருக்கு. 4வது இடத்துல மருமகள் 8.80 ரேட்டிங் வந்து எடுத்துருக்காங்க. 3வது இடத்துல எப்பயும் போல நம்மளோட கையில் தான் இருக்காங்க 9.13. 2வது இடத்துல எப்பயும் போல சிங்கப்பெண்ணை 9.83. அண்ட் 1வது இடத்துல 10 அப்படிங்கிற டிஆர்பி ரேட்டிங்கை வந்து கையில விடாம 10.03 ரேட்டிங் எடுத்து எப்பயும் போல 3 முடிச்சுதான் இருக்காங்க. அடுத்ததா ஹனுமான் சீரியலோட ரேட்டிங்கும் அண்ட் ரியாலிட்டி ஷோ ஜீ தமிழோட சொல்லி பார்த்துடலாமா. ஹனுமான் அர்பன் பிளஸ் ரூரல்ல சண்டே லான்ச் ஆனதுல சூப்பராகவே ரேட்டிங் எடுத்திருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் வந்து கொடுத்துருக்கு. 3.60 ரேட்டிங் அர்பன் பிளஸ் ரூரல்ல. இது லான்ச் வீக் தான். அடுத்தடுத்த வாரங்கள்ல கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஹனுமான் சீரியல் ஃபேன்ஸ் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்த ஜீ தமிழ்ல ரியாலிட்டி ஷோ அர்பன் ரேட்டிங் பார்க்க போறோம். சரிகமப்பா சீசன் 5 ஜூனியர்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து 4.73 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. சிங்கிள் பசங்க 2.43 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. தலைமையொலி 2.04. அவள் வருவாளா 1.33. ராஜா சின்ன ரோஜா 1. இது எல்லாமே ஜீ தமிழ்ல சொன்னது எல்லாமே அர்பன். ஹனுமான் வந்து அர்பன் பிளஸ் ரூரல். இந்த வார டிஆர்பி ஹைலைட்ஸ் பார்த்துட்டு வீடியோவை முடிச்சிடலாம். பிக் பாஸ் சீசன் 9 10 மணி ஸ்லாட் லீடரா மாறி இருக்காங்க. ஆடுகளம் அண்ட் சந்தியா ரகத்தை டிஃபீட் பண்ணி திருமாங்கல்யம் ஜீ தமிழ்ல செகண்ட் சீரியலா வந்து இடம் பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் கார்த்திகை தீபம், செகண்ட் திருமாங்கல்யம். லான்ச் ஆனது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஐயனார் துணை தான் வாங்கினதுலேயே ஹையஸ்ட் ரேட்டிங் இந்த வாரம் வாங்கியிருக்கு அர்பன் பிளஸ் ரூரல்ல. இந்த மாதிரி பல இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களால மக்களே பை பாய்.